கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த வார்த்தைக்காக நன்றி. நேரடியாக நாம் வசனத்துக்கு போவோம். 2 நாளாகம புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். தேவரே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். ஆமென். வாக்கு தத்தத்தை கர்த்தர் காத்தருளி. வாக்கு தத்தம் நிறைய கொடுத்தாரு தாவீதுக்கு, அதை நிறைவேற்றினார். ஒரு சிலதை மகனுக்கு அவன் தாவீதினிடத்துல பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாகவும் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதும் வளரும் பொழுதும் நிறைய வார்த்தைகளை கர்த்தர் பேசினார். உன் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இப்படி செய்வேன், உன் பிள்ளைகளை கொண்டு நான் இதை நடத்துவேன், உன் பிள்ளையை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவேன், இப்படிலாம் நிறைய சொன்னார். அதுதான் இந்த ஒரு வசனத்தினுடைய ஆதாரமாய் நான் வைத்து சொல்லுகிறேன். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினார். நான் அதனால தான் சொல்றேன், பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீ எதை விதைக்கிறாயோ நாளைக்கு உன் பிள்ளைகள் அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு தாவீது கிட்ட சொன்னாரு, அதை அவங்க புள்ள மூலமா நிறைவேற்றினார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தேவ பிள்ளையே, உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நிறைய வரும் நாட்களிலே செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, உனக்கு பிள்ளையே பிறக்கல, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே, பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சொன்னார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், கடற்கரை மணலத்தனையான திரளான ஜாதிகள் உன்னிலிருந்து புறப்படும். ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே இல்லை. ஆனா உருவாவதற்கு முன்பாகவே சொன்னார். அப்படியே நடந்தது. அதே போல இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்களுக்கு சொன்னது நிறைய கர்த்தர் உங்க பிள்ளைங்களை கொண்டு நிறைய செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் சந்ததியை கொண்டு இந்த தேசத்தில் செய்வார். அல்லேலூயா. உன் சந்ததியை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை இப்பொழுதே உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீ கர்த்தரோடு இருந்துட்ட, நீ கர்த்தரோடு ஒரு பாலமா இருந்துட்ட, நீ நல்ல ஒரு ஜெபிக்கிற ஸ்திரீயா புருஷனா இருந்துட்ட, கர்த்தரோடு நல்ல ஒரு ஐக்கியம் வச்சிருந்தேன்னா உன் மூலமாக உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் உன்னோடு பேசுவார். உனக்கு சொல்லுவார் தீர்க்க தரிசனமாய், உன் பிள்ளைகள் இப்படி இருக்கும், ஒரு நாட்களில் அப்படி இருக்கும், என் ராஜ்யத்தை கட்டும், உன் பிள்ளைகள் எல்லாம் உயர்வா இருப்பாங்க. சாலமோனுக்கு சொல்றாரு, அதான் சொல்றான், வாக்கு தத்தத்தை காத்தருளினீரே. அவன் நாட்களிலே ஃபுல்லா இஸ்ரவேல் ஃபுல்லா சமாதானம். அவன் தன் மரத்தின் கீழே, அத்தி மரத்தின் கீழையும் திராட்சை செடியின் கீழே அமர்ந்தான். அவன் அதனுடைய கனியை புசித்தான். அங்க வெள்ளியெல்லாம் ஒரு பொருட்டா எண்ணப்படல, இரும்பெல்லாம் ரோட்ல கல்ல போல கிடந்துதான், தங்கெல்லாம் ஒரு பெருசாவே இல்லையா. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினதை இவனோட பேசினான். அல்லேலூயா. அவன் தாவீது ஆனா கர்த்தரோடு இருந்த மனுஷன், கர்த்தரோடு நல்ல ஐக்கியம் இருந்த மனுஷன், கர்த்தரோடு அப்படியே இணைந்து தன் வாழ்க்கையை செயல்படுத்தின மனுஷன். அப்படி இருக்கும் என்றால் உன் வாழ்க்கை, நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா உன் பிள்ளைங்க பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக உன்னை காட்டிலும் பலத்த காரியங்களை செய்வார்கள். அல்லேலூயா. உன் சந்ததி எல்லாம் மகா மேன்மையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அங்க செஞ்சார் தாவீதுக்கு. தாவீது தன் மனதில் நிர்ணயித்தான். வாக்கினால் சொன்னதை தன் கரத்தினால் நிறைவேற்றினாரு. என்ன நிறைவேற்றினார்? தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நானும் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறேன். அதுக்கு ஆதாரம் தான் நான் சொல்ற காரியம் தான் இந்த வாக்குத்தத்தத்துக்கு.
ஆனா உங்களுடைய பெட்டி திரையின் கீழ் இருக்குதப்பா, ஒரு கூடாரத்தில் இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய மகிமையான ஆலயம் கட்டணும்னு சொல்லி அவன் யோசித்தான், சிந்தித்தான். தன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்று கருதி கொண்டிருந்த வேளையில தான் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பின்னணியை நான் சொல்றேன். இதனுடைய சாராம்சத்தை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினாரே, என்ன வாக்கினால் சொன்னார், என்ன கரத்தில் நிறைவேற்றினார்? அப்போ தாவீதுக்கு சொன்ன பொழுது, தாவீது யோசித்த பொழுது உடனே நாத்தான் இடத்துல பேசி, என் தாசனாகிய தாவீது கட்ட வேண்டாம், அவன் மனதில் நிர்ணயித்தது நல்லது, ஆனால் அவனுடைய மகனை கொண்டு நான் செய்வேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு சிலது உன்னை கொண்டு செய்வார். அவனை கொண்டு நிறைய செஞ்சார் தாவீதை கொண்டு, ஆனா அதிலும் மகிமையான காரியங்களை உன் பிள்ளைகள் எழும்பி செய்வார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எழும்பி செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதை தான் சொல்றான், உம்முடைய வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர், நிறைவேற்றி முடிச்சிட்டீர். அல்லேலூயா. ஒண்ணு கூட பேலன்ஸ் வைக்க மாட்டாருங்க. கர்த்தர் சொன்னா எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவார் கரெக்டா அந்த நேரத்தில். ஆமென் சொல்லுங்க. நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஏதோ 1-2 நிறைவேறாதது இருக்கும், நிறைய நிறைவேறிடுச்சு, ஆனா ஒரு சிலது நிறைவேறாம இருக்கும். ஆனா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். இந்த வருஷம் கடைசிக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த மாசத்துக்குள்ள எல்லாம் முடிச்சு ஆகணும். நான் நம்புகிறேன், விசுவாசமா இருக்கிறேன். நீங்களும் அதே போல இருங்க. இந்த மாசம் முடிவதற்குள்ள கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அதை தம் கரத்தினாலே நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் செய்து முடிக்கிற மாதம். ஏன்னா அந்த வருஷம் முடிய போகிறது. இந்த வருஷம் ஃபுல்லா பேசி இருக்கிறாரு, அது ஃபுல்லா நிறைவேறாததெல்லாம் எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில், சரியான நேரத்தில் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். சாராளுக்கு சொன்னாரு. அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகத்துல 21:1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். உரைத்ததை, வாக்கினால் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாராளுக்கு கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. சொல்லும் பொழுது அதுக்குண்டான சூழ்நிலையே இல்லை அங்க. ஆமென் சொல்லுங்க. சாராளுக்கு சொல்லும் பொழுது அதுக்குண்டான அவர் சொன்னதை நம்பக்கூடிய அளவுக்கு அவள் இடத்துல காரியங்கள் இல்லை. நம்ப முடியுமா? உங்களுக்கே தெரியும் சாராளை பத்தி, அவள் சரீரத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். அவளாலேயே நம்ப முடியாது. நம்ப முடியாததை சொல்லி நம்மளை நம்ப வைத்து நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க நம்பக்கூடிய சூழ்நிலை சாராளுக்கு இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், சாராளே உனக்கு, உங்களுக்கு ஏற்கனவே அந்த வசனத்தை வாசிச்சோன்னு நினைக்கிறேன். 18, 13, 14 ஆதியாகமம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. பாருங்க, நான் பிள்ளை பெறுவது மெய்யோ சொல்றேன். ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி அல்ல. அதனால தான் ஆண்டவர் சாராளோடு நேரடியா பேசி கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு சாராளை குறிச்சு ஒரு வார்த்தை. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு சாராளுக்கு செய்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் செய்ய சூழ்நிலையே இல்லை. சாராள் பாருங்க, சரீரம் செத்து போச்சு, வயசாகி போயிடுச்சு. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது என்பது அவள் ஒரு எந்த ஒரு அடிப்படை இதுவும் கிடையாது நம்புறதுக்கு. ஏன்னா சரீரம் செத்து போச்சு, வயசானவ, ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, சாராளே சபையே, நீ சூழ்நிலையை பார்க்காத, சரீரம் செத்து போச்சேன்னு பார்க்காத, வயசாகி போயிடுச்சேன்னு பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிற ஒன்னையும் பார்க்காத, உன்னையும் பார்க்காத, எதையும் பார்க்காத, என்ன மாத்திரம் பார்த்தினா நான் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பாரு, என்னை நம்பு. நீ சூழ்நிலையை பார்க்காத, அது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காத.
கூடாத, என்னால கூடாத காரியம், அதான் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் 18:14 சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எல்லாம் நடக்குங்க. இதுல ஒரு வார்த்தை சாராளுக்கு வாக்கு பண்றாரு பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 17:16 வாசிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து, உங்களுக்கு தான் சொல்றாரு, அல்லேலூயா, அல்லே, ஆசீர்வதிக்கப்பட எந்த சூழ்நிலையும் இல்ல, எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. எப்படி ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாம எல்லாம் நடக்கும்ன்றீங்க? நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னதுதான் அது நடக்கும். தம் வார்த்தையால் சொன்னதை தம் கரத்தினாலே உனக்கு நிறைவேற்றுவார். சாராளுக்கு சொல்லுகிறார், நான் அவளை ஆசீர்வதித்து, அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. சொன்னதை செஞ்சாரா இல்லையா? அததான் நம்ம அந்த 21:1 வசிக்கிறோம். சாராளுக்கு கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே கடாட்சித்து செய்து முடித்தார். அல்லேலூயா. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும், அல்லேலூயா, அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்னா கண்டிப்பா செய்வார். ஆமென் சொல்லுங்க. நிறைவேறக்கூடிய எந்த சூழ்நிலை இல்லாத இருந்தாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத. அல்லேலூயா. உன் வயசை பார்க்காத, உன் பலவீனத்தை பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்காத. கர்த்தர் சொன்னாரா அதை மாத்திரம் பிடிச்சுக்கொள், கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உனக்கு நிறைய சொல்லி இருக்கிறாரு, சொன்னதை தம் கரத்தினாலே நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் செத்து போன சரீரத்தை பார்க்காதீங்க, உங்க வயசை பார்க்காதீங்க, உன் சூழ்நிலையை பார்க்காத. கர்த்தர் சாராளுக்கு செஞ்சாருன்னா உனக்கும் செய்வார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை வித்தியாசம் பார்க்கிறதல்ல, மனுஷர்களை பார்க்கிறதல்ல, எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. சாராளு அவர் சொல்றாரு, உன்னில் இருந்து ஜாதிகள் புறப்படும், உன்னை திரளான ஜனங்களுக்கு தாயாய் வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாராளு, நீ திரளான ஜாதிகளுக்கு தாய், உன்னில் இருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், உன்னில் இருந்து பெரிய ஆசீர்வாதம் புறப்படும், உன்னை கொண்டுதான் நான் செய்வேன், உன்னை கொண்டு ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பேன். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, உன்னை கொண்டு நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பேன். அல்லேலூயா. உன் மூலமாக அவன் வித்து வெளியே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நடந்தது, இது நடந்தது, இது உண்மை, பைபிள் ஆதாரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து 2வது அவர் செஞ்ச இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15 வாசிங்க. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம், இன்னும் போல அங்க லாபான இடத்துல போல, ஆனா போவதற்கு முன்பாகவே கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்கிற தேவன் அப்படியே செய்தார். அல்லேலூயா. கடந்து போகிற அந்த இடத்தை விட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வருகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இன்னொரு வார்த்தையும் அவனுக்கு சொல்லுகிறார். வாசிங்க 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பன் ஆகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். கர்த்தர் அங்கே அவனுக்கு தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்பட்டு அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன்.
அல்லேலூயா. நீ இருக்கிற பாரு இந்த இடம், வெறும் கையா கல்ல தலை மேல வச்சு படுத்து கொண்டிருந்தாயே, இந்த இடத்தை உனக்கு தருவேன், உனக்கு பின்பாக உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைங்க. என்னடா இது, ஆண்டவர் வெறும் பொட்டல் காடா, ஒண்ணுமே இல்லாம வறண்டு போன இடத்தை போய் இதை போய் கொடுக்குறேன்றார, இதை வச்சுக்கின்னு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம் யாக்கோபு. ஆனா அதை பத்தி யோசிக்கல. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி கொடுக்கிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அது வறண்ட இடம் தான், ஒண்ணுமே இல்லாதது தான். வனாந்தரத்துல அந்த பயங்கரமான ஒரு பாதை இருந்தது, அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை இருந்தது, அந்த இடத்துல பயங்கரமான இடம். ஆனா அந்த இடத்தை இவனுக்கு வாக்கு பண்ணி கர்த்தர் அதை ஆசீர்வதித்து, அதுதான் கானான், அதை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்றேன். அதை சொல்லிதான் வாக்கு பண்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க, 14 வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே யாக்கோபுக்கு செஞ்சாருங்க. அல்லேலூயா. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ படுத்திருக்கிற இந்த பூமி இன்னைக்கு வனாந்தரமா இருக்கலாம், நாளைக்கு இதுதான் யாக்கோபு காணா, இதுதான் காணா. இன்னைக்கு நீ கடந்து போகிற பாதை வனாந்தரமா இருக்கலாம், இதே பாதையில நீ வரும் பொழுது இது கானானாய் மாறி இருக்கும், இது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாறி இருக்கும், இது செழிப்பான தோட்டம் நிறைந்த நாடாய் மாறி இருக்கும். நீ கல்லை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த வனாந்தரம், அந்த ஒன்றுமில்லாத இடம் தான் நாளைக்கு நான் மாற்ற போகிறேன். இந்த பூமி உனக்கு வாக்கு பண்ண இல்லவா, இந்த பாதை தான் மாற போகிறது. நீ கடந்து போன அந்த பாதை, அந்த வனாந்தர பாதை, நீ படுத்திருக்கிற பூமி, அது ஒன்றுமில்லாதது, அதை தான் நான் மாற்ற போகிறேன். உனக்கு அதை ஆசீர்வாதமாய் தருவேன். அல்லேலூயா. அதுதான் மாறப்போகுதுங்க. நம்ம கடந்த பாதை தான் மாறப்போகிறது. அல்லேலூயா. ஒன்னும் இல்லாம ஒரு வெறுங்கல்ல எடுத்து வச்சு படுத்தாம பாருங்க, ஆனா அந்த வனாந்தரத்துல அதுதான் மாற போகிறது. அல்லேலூயா. அதை நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா எப்படி கொடுப்பேன்? ஆசீர்வதித்து கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்தாருங்க. அப்படியே கர்த்தர் சொன்னார், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரு. அப்படியே இன்னைக்கு உன் வாழ்க்கையை பார்க்கிறாய், நாளைக்கு உன் சந்ததியின் தரிசனத்தை பார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலெல்லாம் உன் சந்தானத்தின் மேல என் ஆவியை ஊற்றுவேன். உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல என் ஆசீர்வாதம் தங்கும், என் ஆசீர்வாதம் இறங்கும் என்று சொன்னதை பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், எனக்கு பின்பு உங்களுக்கு வரும் ஒரு வாழ்க்கை உன் பிள்ளைகள் மூலமா வரும், உன் பிள்ளைகள் மூலமா வரும். அது ஒருவேளை நான் பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன், ஆனா நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. உன் சந்ததி செழிப்பா இருக்கிறத பார்க்கும். யாக்கோபுக்கு வாக்கு பண்ணவர் அப்படியே இன்றைக்கு உனக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு நீ கடந்த பாதை ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், ஆனா நீ நாளைக்கு உன் பிள்ளைகள் கானானின் பாதை, அதுதான் கானானின் பாதை. இன்றைக்கு உனக்கு வாக்கு பண்ணின தேசம் நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு காணா. நாளைக்கு உன் பிள்ளைகள் செழிப்பான பாதையில கடந்து போவார்கள். உன் சந்ததிக்கு நான் வாக்கு பண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற எவ்விடத்திலையும் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. நீ கடந்து போகிற பாதையில எந்த பாதைய நீ கடந்து போனாயோ அதே பாதையில மறுபடியும் வர வைப்பாரு. அதே பாதையில நீ திரும்பி வருவ. எந்தெந்த பாதையிலெல்லாம் கடந்து போனாயோ அதே பாதையில உன்னை திரும்பி வர பண்ணுவார். ஆனா நீ திரும்பி வரும் பொழுது
2 பரிவாரங்களோடு வருவாய். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு வருவாய். கர்த்தருடைய மகிமையோடு வருவாய். கர்த்தருடைய வல்லமையோடு வருவாய். அப்போ போன வெறுங்கைதான், ஆனா திரும்பி அதே பாதைக்கு யாக்கோபை கொண்டு வந்தார். ஆனா பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். பெரிய பட்டாளத்தோடு கொண்டு வந்தார். பெரிய ஒரு சுதந்திரத்தை தரித்து கொண்டு ஆசீர்வாதத்தோடு பல பிள்ளைகளோடு பல சேனைகளோடு அவன் புறப்பட்டு வந்தான். நீ எந்த பாதையில போனாயோ அந்த பாதையில திருப்பி உன்னை கொண்டு வருவேன். அதே பாதைக்கு திருப்பி கொண்டு வருவேன். நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ எந்த பாதையிலெல்லாம் போனாயோ, அவமானப்படுத்தப்பட்ட பாதைக்கு போனா அதே பாதையில ராஜாவை போல உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஒண்ணுமில்லாம ஒரு பாதையில போனா மறுபடியும் பல ஆசீர்வாதம் பல பேருக்கு உதவி செய்கிற, உனக்கு உதவியற்ற நிலைமையில போன, ஆனா வரும் பொழுது பல பேருக்கு உதவி செய்கிற பாதையில தான் மறுபடியும் அந்த பாதைக்கு வருவ. நீ கடந்து போன பாதையெல்லாம் மறுபடியும் வரும் பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். கர்த்தருடைய மகிமை விலகின பாதையா இருக்கும். உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இதே பாதைக்கு திரும்பி வர பண்ணுவேன். கல்லை வச்சு படுத்தல்ல, இதே இடத்துக்கு நீ திரும்பி வருவாய். அது கானானாய் மாறி இருக்கும். அது செழிப்புள்ள தேசமாய் மாறி இருக்கும். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாறி இருக்கும். நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவு கைவிடுவதில்லை. யாக்கோபு, இதோ நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ கடந்து போன பாதை, யாக்கோபு உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்ட, உன்னை பேர் சொல்லி வைத்தேன், என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்னால் புரளுவது இல்லை. நீ அக்கினியில நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என் தாசனாகிய யாக்கோபே, இந்த பாதையில உன்னை மறுபடியும் திருப்பி கொண்டு வருவேன். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். நீ கடந்து போகிற பாதையில நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை உண்டாக்கினவர், தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினவர் உனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதோ நாட்கள் வரும், யாக்கோபு என்னும் பூச்சியே, உன்னை போரடிப்பதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். ஒரு காலத்துல நீ பூச்சியாய் புழுவாய் இருந்த, வெறுங்கையாய் போன, ஆனா இப்பொழுது நீ திரும்பி வரும் பொழுது மலைகளை மிதிப்பாய். அல்லேலூயா. உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள யந்திரமாக்குவேன். போரடிப்பதற்கு நீ மலைகளையும் குன்றுகளையும் மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாகி போடுவாய். தேவ சன்னதி, நீ கடந்து போகிற பாதையே கலங்காத, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். யாக்கோபுக்கு சொன்னாருங்க, சொன்னபடியே கர்த்தர் செஞ்சார். அவன் போன பாதை பயங்கரமா இருந்தது. அவன் போன பாதை ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனா கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்தார். உருவாக்கினவர் கூட இருந்தார். எல்லாவற்றையும் சொன்னதை அவனுக்கு செய்கிற அளவு கைவிடவே இல்லை. உன்னைக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். தேவ பிள்ளைய, எல்லாம் கண்களை மூடும், எல்லா கண்களை மூடி, கர்த்தர் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. நீ கிழக்கையும் மேற்கையும் பரம்புவாய், வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து மறுபடியும் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ வருகிற
நீ கடந்து போன பாதையெல்லாம் மாறும். நீ கடந்து போன பாதையெல்லாம் மறுபடியும் வருவாய். ஆனா ஆசீர்வாதத்தோடு வருவாய், கர்த்தருடைய மகிமையோடு வருவாய், கர்த்தருடைய வல்லமையோடு வருவாய், கர்த்தருடைய அந்த கிருபையோடு வருவாய். போகும்பொழுது ஒண்ணு இல்லாம போன எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில பார்த்தாய். மறுபடியும் அதே பாதைக்கு வருவாய். ஒன்றுமில்லாத போன பாதை இப்ப வரும் பொழுது பல ஆயிரங்களுக்கு அதிபதியாய், பல லட்சங்களுக்கு அதிபதியாய் அந்த பாதையில மறுபடியும் கொண்டு வருவார். ஆள் இல்லாம, ஆதரவு இல்லாம, விசாரிக்க ஆள் இல்லாம போனாய். ஆனா 2 பரிவாரங்கள் இன்னைக்கு பெரிய படையோடு, ஒரு பெரிய கூட்டத்தோடு நீ வருவாய். ஒரு காலத்தில் ஆள் இல்ல, உன்னை கேட்க ஆள் இல்ல, உன்னை விசாரிக்க ஆள் இல்ல, ஒருத்தர் ஆள் இல்ல, சாப்பிட்டான் கேட்க ஆள் இல்ல. ஆனா இன்றைக்கு 2 பரிவாரங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. உனக்கு வேலை செய்ய 1000 ஜனங்கள் இருக்கிறாங்க. மறுபடியும் அதே பாதைக்கு கொண்டு வருவான். பயந்து ஓடுகிறான் யாக்கோபு, மறுபடியும் வருகிறான். எல்லாம் அவனை கட்டி தழுவி ஆதரவோடு நிற்கிறாங்க. பயந்து ஓடனா ஏசாவுக்கு, மறுபடியும் அதே இடத்துக்கு வருகிறான். இப்போ கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தோடு வருகிறான். அந்த இடத்துல எதிராளியாய் ஒரு காலத்துல நின்றவன் இன்றைக்கு அவன் மார்பை கட்டி கொண்டு அழுகிறான். என் சகோதரனே என்று சொல்லி, தேவ பிள்ளையே, இதுதான் யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். அதேதான் யாக்கோபே இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஓ, இன்றைக்கு உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதே பாதையில் திரும்பி வரும் பொழுது, ஓ கோலும் கையுமாய் போன, வெறுங்கையாய் போன, ஆனா உன்னை மறுபடியும் கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வருவேன்? எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஒரு குறைவு இல்லாம ஏன் ஆசீர்வாதத்தினாலையும் உன்னை கொண்டு வருவேன். உலக ஆசீர்வாதம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 2 ஆசீர்வாதத்தோடு அவன் இப்பொழுது வந்து நிற்கிறான். நிற்கிற இடமெல்லாம் ஓ அங்கே பயப்படுகிற கூட்டங்கள் எழும்புகிறது. எது அவனுக்கு விரோதமா எழுந்தினதோ இப்ப அவனுக்கு பயப்படுகிறாங்க. அவன் மேல கையை வைக்க பயப்படுகிறாங்க. அவனுக்கு முன்பாக நிற்க பயப்படுகிறாங்க. காரணம் என்ன? ஒரு பக்கம் உலக ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 2 ஆசீர்வாதங்களோடு இன்றைக்கு அவன் புறப்பட்டு வருகிறான். யாக்கோபே புறப்படு, யாக்கோபே புறப்படு. மறுபடியும் கர்த்தர் உன்னை ஓ தெரிந்து கொண்ட பாதையில மறுபடியும் நடத்துகிறான். மறுபடியும் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னவர் உன்னை மறுபடியும் புறப்பட பண்ணுகிறார். ஓ ஹalleluya. பகலிலே வெயிலே, இரவிலே கடும் குளிர், எத்தனையோ நாட்கள் தூக்கல்ல இப்படி போராடின யாக்கோபு, புறப்படு, உன் நாட்கள் வந்து விட்டது. நான் முன்குறித்த நேரம் வந்து விட்டது. மறுபடியும் உன்னை அந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னேனே, அதுதான் இப்பொழுது நேரம். புறப்படு யாக்கோபு. உஷா காந்துராலா தைராலா பாக்கரபலபா. ஓ ஹalleluya. உன் சம்பளம் 10 தடவை மாற்றப்பட்டதை நான் அறிவேன். பனியிலும் வெயிலிலும் நீ கஷ்டப்பட்டதை நான் அறிவேன். ஓ ஹalleluya. அந்த வனாந்தரத்தில் நீ வெறுமையா இருந்ததை அறிவேன். புறப்படு, நான் வாக்கு பண்ண தேசத்துக்கு புறப்படு. நான் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை இப்பொழுது விளங்கிக்கோ. உன் பரிவாரங்களோடு புறப்படு. அப்படி அந்த வந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் உலகத்தினாலே ஆசீர்வாதம். இப்பொழுது அதே பாதையில அந்த யோர்தான் பக்கமாக வரும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த பாதையில இப்படிதான் போன, ஆனா அன்னைக்கு கண்ணீரோடு போன, இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதத்தோடு, உங்க ஆசீர்வாதத்தோடு, உங்க கிருபையோடு, உங்க வல்லமையோடு, உங்க அபிஷேகத்தோடு. அன்னைக்கு இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஆனா இன்னைக்கு அன்னைக்கு ஒண்ணு இல்லை, ஆனா
இன்னைக்கு. அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, அன்னைக்கு எதுவுமே இல்ல, அன்னைக்கு யாருமே இல்ல. அந்த வனாந்தர பாதை அங்க யாருமே இல்ல, ஒருத்தர் கூட இல்லப்பா. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பட்டையே இருக்கு, ஒரு பட்டாளமே இருக்கு. ஒரு திரளான ஆடுகள், திரளான மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இப்படி பெரிய பட்டாளத்தோடு 2 பரிவாரங்களோட மறுபடியும் நான் புறப்பட்டு வருகிறேன் ஆண்டவரே. அதே பாதைக்கு வருவேன், கர்த்தர் என்னை நடத்தின பாதைக்கு வருவேன், கல்ல வைத்து படுத்த இடத்துக்கு வருவேன். ஆனா பெரிய மனிதனாய் வருவேன், பெரிய ஆசீர்வாதத்தோடு வருவேன், கிருபையோடு வருவேன், அபிஷேகத்தோடு வருவேன், கர்த்தருடைய கரத்தோடு வருவேன், அவருடைய வல்லமையோடு வருவேன். மறுபடியும் அதே பாதைக்கு வருவேன், மறுபடியும் அதே பாதைக்கு வருவேன். கர்த்தர் என்னை கொண்டு வருவார். ஆனா இந்த தடவை நான் வரும்பொழுது எப்படி வருவேன்? தேவ பிள்ளையே, வேதத்தின்படி வசனத்தின்படி நீ வருவாய். சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டார். வாக்கினால் உரைத்ததை தம் கரத்தினால் நிறைவேற்றுவார். கரத்தினால் சாராளுக்கு நிறைவேற்றினவர், யாக்கோபுக்கு நிறைவேற்றினவர். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கும் நான் நிறைவேற்றுவேன். நான் யாக்கோபின் தேவன் மாத்திரம் அல்ல, இந்த பெரிய வார்த்தையோடு போங்க, இந்த பெரிய வார்த்தையோடு வாக்குத்தத்தத்தோடு போங்க, இந்த வாக்குத்தத்தத்தோடு போங்க. வாக்கினால் உரைத்ததை, உனக்கு இத்தனை வருஷமா உரைத்ததை தம் கரத்தினால் நிறைவேற்றுகிற காலம், தம் கரத்தினால் நிறைவேற்றுகிற நாட்கள் உனக்கு ஆரம்பித்து விட்டது. யாக்கோபே, நான் வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கு புறப்பட்டு போ, மறுபடியும் புறப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இப்ப வரும்பொழுது ஆசீர்வாதமாய் வருவாய். அதே இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவாருங்க. அனாதையா போன பாருங்க, அதே இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அதே இடத்துல பல ஆயிரம் பாவம் பின்னாடி, பல கூட்டங்கள் அவன் பின்னாடி. பிள்ளைய, இதுதான் வாக்கினால் உரைத்ததை தம் கரத்தினால் கர்த்தர் செய்கிறார். கரத்தினால் கர்த்தர் செய்கிறார், கரத்தினால் கர்த்தர் செய்கிறார். வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் செய்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். எல்லா துதி கண்ட மகிமை மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.